வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த டெசர்ட்ஸ் ஆஃப் டிவைன். முதல்ல உங்கள் அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்பாள் இந்த உலக தெய்வராசிகளெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக இந்த 9 நாளும் துர்க்கையா, சரஸ்வதியா, மகாலட்சுமியா நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறாங்க. இந்த நன்னாளில் நம்ம அந்த அம்பாளை ஒரு எளிமையான முறையில் அவளை நம்ம ஸ்மரணை பண்ணுறதுக்கு நமக்கு பூஜை புனஸ்காரம் தெரியாட்டினாலும் ஸ்லோகங்கள் தெரியாட்டினாலும் இந்த ஒரு சின்ன ஒரு மந்திரத்தை சொல்வது மூலமாக இந்த அனைவருடைய தேவியரினுடைய அருள் கடாட்சத்தை நம்மளால் பெற முடியும். இதை இந்த நவராத்திரி மட்டுமே இல்லாமல் நம்ம தினமுமே அதை நம்ம செஞ்சுட்டு வரலாம். இதனால் அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2 கையை இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கையை பார்த்து நம்ம சொல்லணும். கரமூலே ஹரி, கரமத்தியே சரஸ்வதி, கராகே மகாலட்சுமி நிவாசத்தே, பிரபாத்தே கர தர்ஷனம் அப்படின்னு சொல்லி கண்ணில் ஊற்றிக்கணும். திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்? கரமூலே ஹரி, கரமத்தியே சரஸ்வதி, கராகிரே மகாலட்சுமி நிவாசத்தே, பிரபாத்தே கர தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கை அப்படி முடி எடுத்துக்கணும். இது சன்ஸ்கிருதத்தில் இருக்குது, எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை தமிழில் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய நம்முடைய கரத்தின் அடியில் ஹரியும், அதாவது விஷ்ணுவும், கரத்தின் மத்தியமத்தில் சரஸ்வதியும், அந்த கரத்தின் முடியில் அதாவது மேல் பகுதியில் லட்சுமியும் நிவாசம் செய்கிறார்கள். காலையில் அவர்களை நான் தரிசனம் செய்கிறேன். அப்படி தான் இதுக்கு அர்த்தம். இதை நீங்கள் மனசுலேயே கூட சொல்லவும் தெரியல அப்படின்னா கூட இது மனசில் ஹரியையும் சரஸ்வதியும் லட்சுமியையும் நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் கண் திறக்கும் போதே இந்த மாதிரி 2 கையை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கண்ணை மூடி இந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு 2 கண்ணை ஒத்திக்கங்க. அப்புறம் பூமியை தொட்டு வணங்குங்க. ஆனால் இந்த நவராத்திரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஜயதசமியில் தான் இப்போ வந்துடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எப்போ சொன்னாலும் அது இப்போ அம்பிகையினுடைய அருள் நமக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். இதுக்காக நம்ம பெரிய பூஜை பிரார்த்தனைகள்லாம் பண்ண வேணாம். இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த விஜயதசமி நன்னாளில் நவராத்திரி நாள் சரஸ்வதி பூஜை அன்றைக்கெல்லாம் இதை காலை எதிர்த்த உடனே நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னாலே நமக்கு அந்த தேவியினுடைய எல்லா அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். இந்த நவராத்திரி நன்னாளில் நம்ம அனைவருக்கும் அவர்களின் அருளாசி கிடைக்கட்டும் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி. இப்போ அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2 கையை இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கையை பார்த்து நம்ம சொல்லணும். கரமூலே ஹரி, கரமத்தியே சரஸ்வதி, கராகே மகாலட்சுமி நிவாசத்தே, பிரபாத்தே கர தர்ஷனம் அப்படின்னு சொல்லி கண்ணில் ஊற்றிக்கணும். திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்? கரமூலே ஹரி, கரமத்தியே சரஸ்வதி, கராகிரே மகாலட்சுமி நிவாசத்தே, பிரபாத்தே கர தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கை அப்படி முடி எடுத்துக்கணும். இது சன்ஸ்கிருதத்தில் இருக்குது, எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை தமிழில் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கரத்தின் அடியில் ஹரியும், அதாவது விஷ்ணுவும், கரத்தின் மத்தியமத்தில் சரஸ்வதியும், அந்த கரத்தின் முடியில் அதாவது மேல் பகுதியில் லட்சுமியும் நிவாசம் செய்கிறார்கள். காலையில் அவர்களை நான் தரிசனம் செய்கிறேன். அப்படி தான் இதுக்கு அர்த்தம். இதை நீங்கள் மனசுலேயே கூட சொல்லவும் தெரியல அப்படின்னா கூட இது மனசில் ஹரியையும் சரஸ்வதியும் லட்சுமியையும் நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் கண் திறக்கும் போதே இந்த மாதிரி 2 கையை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கண்ணை மூடி இந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு 2 கண்ணை ஒத்திக்கங்க. அப்புறம் பூமியை தொட்டு வணங்குங்க. ஆனால் இந்த நவராத்திரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஜயதசமியில் தான் இப்போ வந்துடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எப்போ சொன்னாலும் அது இப்போ அம்பிகையினுடைய அருள் நமக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். இதுக்காக நம்ம பெரிய பூஜை பிரார்த்தனைகள்லாம் பண்ண வேணாம்.
இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஜயதசமி நன்னாளில் நவராத்திரி நாள் சரஸ்வதி பூஜை அன்றைக்கெல்லாம் வந்து இதை காலை எதிர்த்த உடனே நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னாலே நமக்கு அந்த முத்தேவியினுடைய எல்லா அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். இந்த நவராத்திரி நன்னாளில் நம்ம அனைவருக்கும் அவர்களின் அருளாசி கிடைக்கட்டும் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி.